is Nivetha. Welcome to my Sai Nivis Kitchen channel. இந்த vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படினா சண்டே vlog தான். ஸோ சண்டே மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோசரி ஷாப்பிங் வெஜிடபிள் ஷாப்பிங்காக இருக்கட்டும் அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில். ஸோ இன்றைக்கி அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது மார்னிங் ஒரு 6 o'clock நினைக்கிறேன். ஸோ 6 o'clock வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ நான் எந்திரிச்சு பார்த்தேன். எப்பயும் போல் நம்ம வேகமாக எந்திரிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிப்பு வந்துருச்சு. 6 மணிக்கெலாம் நான் எந்திரிக்க மாட்டேன். இன்றைக்கி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 5க்குலாம் எந்திரிச்சிருவேன் நான். ஸோ இன்றைக்கி அந்த ரெகுலர் ரொட்டீனில் நான் இன்றைக்கி 6 o'clock எந்திரிச்சு பார்த்தேன். சரி வேகமாக எந்திரிச்சிட்டோம்ல, சரி வாக்கிங் ஏதாவது போகலாம், இல்லை சும்மா ஏதாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வெளியில் வந்து பார்த்தேன். இப்படி பனிமூட்டமாக இருந்தது. அப்படியே அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே போய் திரும்பி படுத்துட்டேன். ஸோ அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பயங்கர குளிராக இருந்துச்சு. ஸோ நல்லா திரும்பி போய் படுத்து நல்ல ஒரு தூக்கம். அதுக்கடுத்து ஒரு 8:30க்கு தான் எல்லாருமே எந்திரிச்சோம் வீட்டில். ஸோ மார்னிங் குளிச்சு கிளம்பிட்டேன், ரெடியாக இருக்கேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகிடுச்சு. நல்ல வெயில் அடிக்குது. பட் அந்த வெயில் வந்து உங்களுக்கு குறைக்கிற மாதிரியே இல்லை, லைட்டாக அந்த குளிர் கலந்து தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் பால்கனியிலேருந்து வியூ. ஸோ கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டேன் என்னென்ன வாங்கணும் என்ன செய்யணும்னு. ஸோ இப்போ வாங்கிட்டு வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டு பூ மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். நான் மட்டும்தான் போகிறேன். சஜீஷும் தம்பியும் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். ஸோ கொரோனானால அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல, அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் இப்போ சேனலுக்காக ஒரு சிலது பார்க்குறப்போ எனக்கு வாங்கணும்னு தோணும் இல்லையா, அதனால் நான் மட்டும்தான் கிளம்புறேன். ஸோ கிளம்புறதுக்கு பிக் ஷாப் எடுத்துக்கிட்டேன், அங்கே போய் எதுவும் வாங்காமல். ஸோ பிக் ஷாப்பு பர்ஸு 2-3 பிக் ஷாப் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் நான் வாங்குறதுனால. ஸோ கிளம்பியாச்சு. ஓகே சாய்க்குட்டி பாய் சொல்லிடுங்க அம்மாக்கு. பாய். ஓகே பாய் சொல்லியாச்சு. பாய்ங்க, போயிட்டு வரேன். ஓகே ஓகே சஜீஷ்பா, நான் கிளம்புறேன். ஓகே சாய் பாய்மா. கிளம்பியாச்சு, லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள். அங்கே எல்லாம் வந்து ஜென்ஸ் தான் வச்சு விளாண்டுட்ருக்காங்க. அப்பாக்கள் டே இன்னைக்கு. அம்மா எல்லாம் கிச்சனில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டே சைலண்ட்டாக தான் இருக்கும். ஓகே வாங்க கீழே போகலாம். லிஃப்ட் வந்துருச்சு. ஸோ காலையிலேயே சானிடைஸ் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம லிஃப்ட்டை. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஸோ இங்கே குளிர்னால எந்திரிக்கவே முடியல. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஆட்டோனாக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடுவாங்க. ஸோ நடந்து போயிட்டுருக்கேன். சைலண்ட்டாக இருக்கும் எப்பயுமே எங்கள் அப்பார்ட்மெண்ட். உள்ளே வரப்போ ஹாரன் வந்து அடிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இது பெங்களூர்லேருந்து நாங்கள் அவுட்டர் ஏரியாவில் இருக்கிறனால பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா மாதிரி தான் எங்களுக்கு. ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இருக்கும். ஸோ மைண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்கள் வந்து அந்த இதிலையே பார்த்துருப்பீங்க, தீபாவளி அப்பார்ட்மெண்ட் தீபாவளி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன், அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இன்னும் வந்து ஆட்டோ நான் வரல. ஸோ அது வரைக்கும் எதுக்கு சும்மா நிற்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோடைய என்ட்ரன்ஸ். ஓவரால் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்குது. இது எங்கள் பிளாக்கோடைய என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே எங்கள் பிளாக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ஸ் ஆஃப் குளோபல் மைண்டுன்னு பிரிகேட் ஆர்காட்ஸோட ஸ்கூல் இருக்குது. ஸோ உள்ளே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து ஆஸ்பென் பிளாக். இதே மாதிரி பேனியன், செடார், டியோடர்னு ஒரு 4 பிளாக் இருக்குது. இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது.
ஸோ அந்த சைடு அந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா இருக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் 2 பெரிய மெயின் கேட் இருக்குது. சவுத் என்ட்ரி ஒரு நார்த் என்ட்ரி இருக்குது. நம்ம இப்போ சவுத் என்ட்ரியில் தான் நம்மளுக்கு வந்து பக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த வியூவும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈவினிங்லாம் வாக் வந்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இங்கே மாங்காய் மரம் பார்த்தீங்களா, நிறைய இருக்கும். மாங்காய் தோட்டம்னே அந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ கார்டன் இருக்கும். நான் ஒரு நாள் வந்து எங்கள் பிரிகேடோட அப்பார்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு டூர் மாதிரி போடுறேன், விலாக் எடுத்து போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் இயர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. பட் இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து திரும்பி வந்தனால இப்போ திரும்பி ஓப்பன் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆகுதா என்னென்னு இன்னும் தெரியல. ஏன்னா இன்னும் சுச்சுவேஷன் நம்மளுக்கு இன்னும் தெரியலையா. இன்னும் ஸ்கூல்ஸே வந்து ஓப்பன் எப்போ என்ன எதுனே தெரில. ஸோ எப்படி இன்னொரு நியூ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். கழுகு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல காக்கா விட இங்கே வந்து கழுகு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஆட்டோ வருது. நம்ம ஆட்டோ அண்ணனா என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம ஆட்டோ அண்ணன் தான் வந்துட்டாரு. ஸோ நான் ரெகுலராக இன்னும் அண்ணா ஆட்டோ அண்ணாட்ட தான் நான் வந்து ஆட்டோ போவேன். ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஹாய். ஓகே, என்ன ரெகுலராக அண்ணா தான் வந்து மார்க்கெட் டிமார்ட் எல்லாத்துக்கும் வருது என்னை கூட்டிகிட்டு போவார். ஆனால் ஃபர்ஸ்ட் டிமார்ட்டே போயிடலாண்ணா. ஸோ அண்ணாவுக்கு வந்து தமிழ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நம்மளை ரொம்ப கரெக்டாக கூட்டிகிட்டு போய் ஃபோன் பண்ணால் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். இல்ல, நான் சேனலுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். சேனல்ல வருவீங்க இன்னைக்கு பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கல்ல? கேட்டோட என்ட்ரன்ஸ் பண்ணோம்னா இவ்வளோ தூரம் நம்ம போகணும். சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா இருக்கும். அந்த லாஸ்ட் பாருங்க, இது எல்லாமே பிரிகேடோட தான். ஸோ இல்லை, இங்கே பிரிகேட் ஆர்காட்ஸில் ஒரு மால் வந்து வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நாளாக இருக்குது. பட் இன்னும் ஓப்பன் பண்ணலை. முன்னாடி ஒரே ஒரு சாக்லேட் ஷாப் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இது எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்னா இங்கே தான் ஒரு மால் இருக்கு. பட் இது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதான் பிரிகேடோடைய சவுத் என்ட்ரி. ஸோ இங்கே செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு செக்யூர் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ யாரும் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே ரொம்ப ஈஸியாக அலோவ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ ரோடு வந்தாச்சு. இப்போ நேராக நம்ம டிமார்ட் போயிடலாம். ஸோ இதான் மெயின் ஏரியா. இது தேவனஹள்ளி பஸ் ஸ்டாண்ட். ஆஸ் யூஷுவல் வந்துட்டாங்க பாருங்களேன். எல்லா இடத்துலையும் ரஷ் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து சாயெல்லாம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இது ஃபுல்லாக கண்டினியூஸாக பூ மார்க்கெட் நிறையா இருக்கும். இங்கே ஃபுல்லாக பழக்கடையாக வச்சுருப்பாங்க. ஒரு
நான் வந்து ரிட்டர்ன் வரப்போ வாங்கிக்கலாம். வந்து டிமார்ட் போயிடலாம், க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கிடலாம், அதுக்கடுத்து இங்கே வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான் இருக்கேன். ஸோ அவங்களோட ரிட்டர்ன் வரப்போ அங்கே காட்டுறேன், கண்டிப்பாக உள்ளே போவோம். யூஸ்வலாக டிமார்ட் வந்து நான் எர்லி மார்னிங்கே வந்துடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் நேற்றுலாம் ஒர்க்கு ரொம்ப இருந்தனால இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபீட்பேக் வீடியோலாம் நேற்று தான் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு 1.5 டே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் போட்டு பண்ணது. அதனால டயர்டாகிடுச்சு. ஸோ சண்டே தானே கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிக்கலான்ட்டு தான் நான் மார்னிங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி நான் 8:30க்கெலாம் வந்து டிமார்ட் வந்து எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ டிமார்ட் வந்தாச்சு. டிமார்ட் உள்ளே போகிறோம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, எனக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க டிமார்ட் போயிட்டு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்றதை காட்டுறேன். அடுத்து பாருங்க, இங்கே வந்து சின்ன குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து அலோடு கிடையாது. அதனால குழந்தைங்கள வச்சு நிறைய பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க பாருங்க. அதனால தான் மெயினாக சாய் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரல. ஸோ ஃபுல்லாகிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்க்கிங்கு. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்னும் ஈவினிங் வந்தோம்னா இதுக்கு மேலே இருக்கும் ரஷ்ஷு. ஸோ ஓகே, உள்ளே போகலாம். அண்ணா நான் அடுத்து கூப்பிட்றேன். நான் முடிச்சிட்டேன். டிமார்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு, எல்லாமே வாங்கிட்டேன். இப்போது வந்து ஆட்டோ அண்ணா கேட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்லாம் வச்சுருக்குறாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்றாங்க. பட் நான் இந்த கிளைமேட்னால வாங்கலை. ஓகே போகலாம். ஸோ இதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் 11:45 ஆயிடுச்சு. ஸோ போகலாம். ஸோ நான் வெளியில் வர ஆட்டோனாவும் கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோனா வந்துட்டாங்க கரெக்டாக. நான் வந்தோடனே இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு அவரே ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் பிஞ்சிரும் பார்த்து. ஸோ அவ்வளோதான். ஓரத்தில் நிப்பாட்டிட்டு இப்போ அடுத்து அண்ணா மார்க்கெட் போயிடலாண்ணா. ஸோ டிமார்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஷாப்பிங் போனாலே நம்மளுக்கு எப்பயும் போல் டைம் போகிறதே தெரியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லை வாங்க ஷாப்பிங் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ நம்ம லிஸ்ட்டு போட்டது ஒன்று, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துகிட்டுருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோடைய உங்களோட பெனிஃபிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளான் பண்ணிட்டு போவோம். ஒரு 10 பொருள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெளியில் வரப்போ கண்டிப்பாக ஒரு 20 பொருளாவது எடுத்துகிட்டு தான் வந்துடுவோம். அவங்க ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்புறம் இது பார்க்குறப்ப ஏன் இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணும். அதனால நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் இந்த மாதிரி நம்ம போய் வாங்குறத விட ஒரு லிஸ்ட்டு போட்டு மளிகை கடைக்காரங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு வாங்குறதுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். ஸோ ஸ்மால் ஷாப் அவங்களுக்குமே நம்மளுக்கு வந்து சிறு தொழில்காரவங்களுக்குமே நம்ம வந்து நிறையா கொடுக்குற மாதிரி ஆகும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஷாப் கிடையாது. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் நான் இந்த மாதிரி வாங்குகிறேன். பட் நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஷாப்பிங் மால்லாம் போகவே போகாதீங்க. வீட்டில் இருக்க பக்கத்தில் வந்து மளிகை கடை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சிட்டை போட்டு கொடுங்க. அவங்களுடைய தொழிலை வந்து நம்ம மேம்படுத்தணும். ஸோ நம்மளுக்குமே அது சேவிங் தான். 10 பொருள் வாங்குற இடத்துல 20 பொருளை வாங்க வராமல் நம்ம கரெக்டாக என்னன்றது மட்டும் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஏன்னா பார்க்க எல்லாமே ஆசையாக தான் இருக்கும், நம்ம அமௌண்ட்டு தான் செலவாகும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப் உங்களுக்கு நான் தரலான்னு தான் தர்றேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட் நம்ம போயிட்டுருக்கோம். டிமார்ட்குள்ளே அலோடு இல்லை, அதனால தான் என்னால் எடுக்க முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதான் மெயின் என்ட்ரன்ஸு. பட் இங்கே இந்த மாதிரி இதுலனால நம்ம இங்கே நிப்பாட்டிட்டு போகிறோம். ரொம்ப வெயிலாக இருக்குது.
கரும்புச்சாறு பார்த்தாச்சு. கரும்புச்சாறு பிடிக்கலன்னா எப்படி குடிச்சிடலாம். ஸோ பார்க்கிங் ஏரியாவில் அண்ணா நிப்பாட்டிட்டாங்க. அண்ணா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. போயிட்டே இருக்கோம். நான் ரெகுலராக ஒரு கடை வாங்குவேன். ஸோ அங்கே தான் நான் இப்போ வாங்க போகிறேன். இங்கே பாருங்கள், வாழைப்பழம், ஒரு ஃப்ரூட்ஸ் கடை. ஸோ இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்னடா பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் மிக்சட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஹிந்தி, மராட்டி, பெங்காலி, தமிழ், மலையாளி, தெலுங்கு எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ரிட்டன் வரப்போ வாங்கலாம். எஸ், இங்கே தான் நான் எப்பயுமே வாங்குகிற ஷாப் இங்கே தான் வாங்குவேன். இந்த கடையில் தான் ரெகுலராக வந்து எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வாங்குவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரீசனபிளாக போடுவாங்க என்னன்னா. ஸோ பீன்ஸ் 1/2 கிலோ, கேரட் போட்டிங்களாண்ணா? ஓகே. அடுத்து வந்து முள்ளங்கி போட்டுருங்க. முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ போட்டுருங்க. ஸோ நம்மளே பார்த்து எடுத்துடலாம். மூணு முள்ளங்கி போதும். ஓகே. தக்காளி, நாட்டு தக்காளி இருக்காண்ணா? பெங்களூர் தக்காளி தானா? நாட்டு தக்காளி வெளியில் இருக்கா? சரி, ஓகே. ஒரு 1 கிலோ எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நாட்டு தக்காளியும் வச்சுருக்குறாங்க, பெங்களூர் தக்காளியும் வச்சுருக்காங்க. நான் வந்து நாட்டு தக்காளியை எடுத்துக்கலான் இருக்கேன். ஓகே, நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ தக்காளி 1 கிலோ. ஓகே, டர்னிப் எடுத்துக்கலாம். டர்னிப் ஒரு 3 டர்னிப் போதும். ஸோ கத்திரிக்காய், கேப்சிகம், இல்லை கேப்சிகம் ஒரு 1/4 கிலோ. ஸோ நிறைய காய்கறி வீட்டில் இருக்குது. இல்லாத காய்கறிகள் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகே. வந்து இங்கே கிலோ வந்து 70 சொல்கிறாங்க. இப்போ ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்லண்ணா? ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ முள்ளங்கிலாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குக்குமர் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது வீட்டில். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாண்ணா. ஸோ வாங்கியாச்சு காய்கறிகள் எல்லாமே. இது எல்லாமே 200 rupees. ஸோ அடுத்து உள்ளே போகிறோம். இங்கே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் வந்து ஒரே கடையில் வச்சுருக்க மாட்டாங்க, அதை தனியாக தான் வாங்கணும். ஸோ இந்த பாட்டியை மட்டும் தான் நான் யூஸ்வலாக வந்து வாங்குவேன். ஸோ இந்த பாட்டிமா வந்து கீரை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. பாட்டிமா கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள் பாட்டிமா. ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. கருவேப்பிலை கொடுத்துருங்க பாட்டிமா. 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. கீரை என்ன வச்சுருக்குறீங்க? என்ன கீரை வச்சுருக்குறீங்க? ஓகே ஓகே. ஓகே, சிறுகீரை கொடுத்துறீங்களா? சிறுகீரை 1 கொடுத்துருங்க. ஒன்று போதும். கருவேப்பிலை, சிறுகீரை, மல்லி. ஸோ இவங்க உங்களோட இதுன்னு நினைக்கிறேன். ஓகே. என்னங்க பாட்டிமா? எங்கள் ஊர் வந்து தமிழ்நாடு, மதுரை பொண்ணு. ஆமாம். நீங்கள் இன்னைக்கு வந்து யூடியூப்ல வருவீங்க. நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட தான் ரெகுலராக வாங்குவேன், ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வாங்குவேன் சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் பாட்டிமா. என்னங்க பாட்டிமா?
என்ன கீரை? வெந்தயக்கீரையா? வெந்தயக்கீரை போதும் பாட்டிமா, அடுத்த தடவை வாங்கிக்கிறேன். ஓகே, இது 3 மட்டும் போதும். ஓகே பாட்டிமா, ஓகே போதும். மல்லி வேணாம், புதினா வந்து வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன். புதினா வீட்டில் தொட்டி இருக்கனால வேணா, இது மட்டும் போதும். ஓகே பாட்டிமா, நான் வாங்கிக்கிறேன். பூக்கடை வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நான் ரெகுலராக பூ வாங்குவேன். எல்லா பூவும் வச்சுருக்காங்க. ஸோ பூ வாங்கிடலாம், என்ன பூன்னு பார்த்து வாங்கிடலாம். ஸோ பூ வாங்கியாச்சு, இப்போ அடுத்து போகலாம். பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இங்கே பூ. எல்லா கலெக்ஷன் ஆஃப் பூ வச்சுருக்குறாங்க. காய்கறிகள் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ இங்கே வந்து பனானா வந்து மொத்த பனானா கடை இருக்கும். இங்கே போய் நம்ம பனானா வாங்கிடலாம். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் பனானாஸுமே இந்த ஒரே கடையில் இருக்குது. ஸோ ஏதாவது பனானா வாங்கலாம். ஸோ கிலோ 30 ரூபா சொல்கிறாங்க. என்னென்னா வாங்கியாச்சு. 2 கிலோ வாங்கினா 50 தான். எனக்கு போதும், 1 கிலோவே போதும். ஸோ ஃபுல் பனானா ஷாப், எல்லாம் காயாக இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு இதாகும்னு நினைக்கிறேன். நாளைக்குண்ணா அண்ணா? ஓ, மார்னிங் இதாயிருமா? ஓகே போதுண்ணா, 1K போதும். இப்போ பேக் எல்லாம் நம்ம ஆட்டோனா இதில் வச்சாச்சு. இப்போது கரும்புச்சாறு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வெயிலுக்கு தண்ணி தாகமாகவும் இருக்குது. ஸோ இப்போ கரும்புச்சாறு தான் நம்ம வாங்கி குடிக்க போகிறோம். கடையில் தான் நான் எப்பயுமே கரும்புச்சாறு வாங்கி குடிப்பேன் நான். இப்போ தெரிஞ்சிருச்சா என்ன? ஓகே, நான் கரும்புச்சாறு கொடுங்க, ஐஸ் இல்லாமல் கொடுங்க. இஞ்சி இதுவும் வச்சு கொடுங்க. எவ்வளவோ கண்டெய்னரில் ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறோம். ஆனாலும் இந்த கரும்புச்சாறு இந்த மாதிரி இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம முன்னாடியே புழிஞ்சு குடிக்கிறது வந்து ஒரு தனி சுகம், தனி டேஸ்ட்டு தான் அது. ரொம்ப நல்லா போடுவாங்க இங்கே. ஓகே, இங்கே 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரா அந்த கரும்புச்சாறு வியாபாரம். ஓகே, வைங்க வைங்க. ஸோ நம்ம முன்னாடி பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சிருக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் நார்மலாக போயிட்டு இருக்காங்க. இது பஸ் ஸ்டாப். என்னன்னா? ஆமா, இப்ப குடிக்க வேணா, பார்சலும் வேணும். பார்சல் வந்து 3 பார்சல் ஒன்று குடிக்க. ஸோ அவங்களுக்கும் சஜீத் சாய்க்கும் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிடலாம். வாவ், மல்லாட்டருந்து சஜீத் சாய்க்கு வந்து பார்சல் வாங்கியாச்சு. ஓகேண்ணா, பாய். ஸோ இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு, வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு, க்ரோசரிஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி தான் போகிறோம். இங்கே மயூரா பேக்கரி வந்து ரொம்ப ஃபேமஸ் பேக்கரி. ஸோ அங்கே தான் போய் சாய்க்கு ஏதாவது வாங்கணும். ஸோ சாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடால வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த சிப்ஸ் ஐட்டம், கேக் ஐட்டம்ஸ்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஸோ வீட்டில் தீபாவளி பலகாரம் எல்லாமே தீர்ந்து போச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து இல்லை. ஸோ பேக்கரியில் போய் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வந்து சாய்க்கு எனக்குமே ஏதாவது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், நான் அப்போ தான் சொன்ன மாதிரி தான் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பப்பாயா வந்து கிலோ 20 ரூபாயா. இது வந்து முனிசிபல் ஆஃபீஸ் தானே? முனிசிபல் ஆஃபீஸ், தேவனாலியோட முனிசிபல் ஆஃபீஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு ரோட் சைட் கடை பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. பிரிகேட் ஆர்கட்ஸ். அண்ணா சொல்கிறாரு நம்ம அப்பார்ட்மெண்ட் போகிற ரூட் வந்து போட்டிருக்குறாங்க, லெஃப்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அண்ணாவுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் vlog எடுக்கிறதுல. அவரும் இங்கே பாருங்கள், இதை காட்டுங்க அதை காட்டுங்கன்னு சொல்லிட்டு வராரு. ஓகே, நான் ரைட் சைடில் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனா அண்ணா சொல்கிறாரு. நம்மளோட இன்வால்வ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு எப்போ சரி பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஃபுல்லாக பள்ளம் குழியுமா இருக்குது மெயின் ஏரியா. ஆனால் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. என்னன்னா 3 வாட்டி ரெடி பண்ணிக்கோ. அந்த டென்னேஜ் வெஹிக்கிள் எல்லாம் ஓடுறதல்ல அதுக்கு போதும். ஸோ 3 வருஷமா எல்லாம் அதே மாதிரி தான் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னோட புலம்பல் வந்து அவருக்குமே கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து நானே இப்படி சொல்கிறேன்னா அவங்க இத்தனை வருஷமா இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோ எத்தனை வருஷமா நான் ஓட்டுறீங்க? 3 வருஷமாச்சா? 3 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரா? ஓ, இதுக்கு முன்னாடி கார் எல்லாம் ஓட்டினேன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கள், கடலை கொத்தவரங்காய் எல்லாம் ரோட் சைடு. ஸோ இந்த இருக்குது, இந்த பேக்கரி தான் நம்ம போகிறோம், மயூரா பேக்கரி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாமே. ஸோ வாங்க போகலாம். இப்போ மயூரா பேக்கரிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நான் சொன்னேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே குறிப்பாக சொல்ல போனீங்க பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரேட். ஸோ அந்த குலோப் ஜாமுன் வந்து நான் இப்போ பார்சல் சொல்லிட்டேன். ஸோ கேக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இங்கே நல்லா இருக்கும். ஸோ பர்க்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிட்டனால ப்ளம் கேக் கூட ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்க, இங்கே ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபெரரோ ரோச்சர் பாருங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து என்னோட ஃபேவரைட், ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே. ஸோ சாய்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த பனானா சிப்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த பனானா சிப்ஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட்னே சொல்லலாம் என்னோடது. ஸோ குக்கீஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ப்ளம் கேக்ஸ் எல்லாம் வந்துட்டு. இங்கே பாருங்கள், ரசமலாய், கேரட் ஹல்வா, சும் எல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தோன்னே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும் போல தான் இருக்குது. பட் நான் எல்லாத்தையும் வாங்கினேன்னா அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், சாக்லேட்ஸ், பரோட்டா, காயின் பரோட்டா, ஜூஸ். ஸோ இங்கே போலி இருக்குது, சாண்ட்விச். ஸோ எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்காங்க.
நார்மல் கேக்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ஸ் அந்த மாதிரி கேக்ஸும் இல்லாமல் நார்மல் கேக்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ரோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா. சைடில் வந்து சாக்கோ சிப்ஸோட சாக்லேட் கேக்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கேக்ஸ் இருக்குது. சூப்பர் டூப்பர் கேக்ஸாக இருக்குது பாருங்கள். எல்லா ஃப்ளேவர்ஸும் வச்சுருக்குறாங்க. பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ராஸ்பெரி, பிளாக் கரண்ட், பைனாப்பிள், ஆரஞ்ச், ஸோ லிச்சி ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவர்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், மயூராலேருந்து கிளம்பியாச்சு. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சு. ஸோ இனி அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். இப்போயும் மணி பார்த்தீங்கன்னா 12:45 ஆயிடுச்சு. ஸோ வெளியில் வந்ததான் தெரியுது, நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன். ஓகேண்ணா. என்னன்னா கோட்டா? ஓகே கோட்டா. அது நான் இவ்வளோ நாள் போலீஸ் ஸ்டேஷன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த கலரில் இருந்தனால. ஓ இது ஹை ஸ்கூல் கிரவுண்டா? அண்ணா ரொம்ப நம்ம கூட இன்வால்வ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இனி போய் தான் வந்து சமைச்சு எல்லாம் செய்யணும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ போய் இன்னைக்கு சப்பாத்தி தான் பண்ணிவிட்டு ஒரு குருமா, எல்லா காய்கறிகளும் இருக்குது. ஸோ வெஜிடபிள் குருமா பிளான் பண்ணலான் இருக்கேன். ஸோ அப்புறம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம். இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கிறனால ஹாலிடேனால ஈவினிங் ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஐயனார் குலதெய்வ வழிபாடும் பண்ணுறனால ஸோ கோலமும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஆல்டர்னேட் டேஸாக வந்து ரெசிபிஸ் போட்டுட்ருக்குறேன். அப்புறம் கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக டெய்லி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சேனல் வந்து ஆன்லைனால் சேனல்னால எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வருது. ஸோ எல்லோரும் கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னக்கா டெய்லி வந்து ரெசிபிஸ் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஆல்டர்னேட் டேஸ் போகிறீங்க இல்லாட்டி 2 days ஒன்ஸ் தான் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் ரீசன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்கே பின்னாடி லாரி சவுண்டு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டில் மெய்டு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஸோ நானே தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும். வீடை க்ளீனிங்காக இருக்கட்டும், மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், துணி காய போட்டு அப்புறம் சாய் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் செய்யணும். ஸோ இத்தனை வேலையும் பார்க்குறப்போ எனக்கு வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண தான் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நானும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்து தான் உங்களுக்காக நான் இவ்வளோ இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்க் கியூபிக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரிகேட் மாதிரியே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, ஒன்றும் முடியல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சேனலில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லாமே இதாகிட்டு தான் வரும். ஸோ என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து தெரியும். ஸோ நான் தெரியாத மெம்பர்ஸ் அந்த தேர்ட் பர்சன்ஸ்லாம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ எனக்கு யாருன்னே தெரியாது. பட் சாய்னிவிஸ் கிச்சன் சேனலில் அவங்களும் ஒரு மெம்பராக இருக்கீங்க, நீங்களும் நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே இணைஞ்சிட்டீங்க. அதனால நான் வந்து உங்கள்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு வந்து வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து சவுத் என்ட்ரியோட என்ட்ரன்ஸ் பிரிகேடோட. உள்ள நுழைய போறோம். இதான் அந்த மால், நான் சொன்ன மால். ஸோ அண்ணா செக்யூரிட்டி வந்து நம்மளை செக் பண்ணி அனுப்புகிறாங்க உள்ள. ஸோ வெளியிலேருந்து வந்தனால நம்மளை வந்து செக் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய சேஃப்டி மெஷர் உங்களுக்கு. ஸோ யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே வந்துட முடியாது. ஸோ வரணுன்னா எங்களுக்கும் வந்து எந்த பிளாக்கு என்ன நயம் எல்லாமே கேட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க.
ஸோ நம்மளுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக தெரிஞ்சாங்க அப்படின்னா கால் பண்ணி ஈவன் நம்மளுக்கு வந்து உடனே வந்து இமீடியட்டாக ஃபோன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, இது உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஈவன் ஆட்டோன்னா கூட உள்ளே வரணும்னா நம்மளுக்கு வந்து இவரை வந்து ஃபோட்டோ எடுத்து இவரோட லைசன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் உள்ளேயே விடுறாங்க. ஸோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இந்த ஏரியா நம்மளுக்கு. ஸோ எந்த ஒரு பயமே இல்லாமல் நம்ம வாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கலாம். ஸோ அதுதானே நம்ம இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதுதானே அவங்களும் விரும்புவாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து சேஃபாக இருக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கோல்ஃப் ஏரியா, பட் இது ரொம்ப யூஸில் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ இன்னும் இருக்குது, நம்மளோட ஆஸ்பென் பில்டிங் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்டில் தான் நம்ம இருக்கிறோம் ஆஸ்பென் பிளாக்ல. வந்தாச்சு. நான் சஜித்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் வாங்க, ஏன்னா இத்தனை நான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்களையும் நான் கீழே இறங்க சொல்லிட்டேன், இப்போ வந்துடுவாங்க. உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கேயும் நம்மளை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செக்யூரிட்டி அண்ணா வந்து என்ன பார்த்தோன்னே வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே நான் கொஞ்சம் பழக்கமாயிட்டு அதனால உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிளாக்கு கிட்டே வந்து நிப்பாட்டிடுவார் அண்ணா. ஓகே, நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த இருக்குது நம்ம பிளாக் வந்துச்சு. இதுதான் எங்களுடைய மினி ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வந்தது மார்னிங்கு. முள்ளங்கி, தக்காளி, கீரை, கொத்தமல்லி இதான் வாங்கினேன் நான். ஸோ சாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ இங்கே நெய்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இந்த க்ரையான்ஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து அவனுக்கு வந்து சின்னதாக சும்மா ஒரு ஸ்மால் க்ரையான் பேக்கும் ஒரு ஸ்மால் புக்கும் வாங்கியிருக்கிறேன். ஸோ எப்படி ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கலர்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சில கலர்ஸ் தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுத்தோன்னா இது எந்த அளவுக்கு வரைகிறான்னு தெரில. ஸோ அதனால் சின்னதாக வந்து நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்மால் க்ரையான் பேக்கும் இதுவும் வாங்கியிருக்கிறேன். ஸோ சீஸ், கம்ஃபர்ட், தயிர், வெந்தயம், பனானா, பூ, ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.